கருப்பசாமி மறுபடியும் நாகர்கோயில் போயிடுச்சுப்பா. நாகர்கோயில் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எனக்கும் ப்ரமோஷன் வேணும் வேலையில். அதனால் 10 நிமிஷம் நம்ம நினச்ச மாதிரி நான் முடிவு பண்ணால் ஒரு 10 நிமிஷம் டைப் பண்ணி கையெழுத்து போட்டால் வேலை முடிஞ்சு. அதனால் இன்றைக்கி நாளைக்குன்னு ஒரு இழுவு எழுத்துட்ருக்கு. அதனால் கருப்பசாமி நிரந்தரமான எனக்கு ஒரு தீர்ப்பு எனக்கு நல்லபடியாக இன்றைக்கி சொல்லி நல்லபடியாக உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போலேயே கருப்பசாமி அத்தனை பேர்த்தையும் 2 பேர் எனக்கு மனைவிக்கு நல்ல வேலை வேணும், அதே போல் எனக்கு ப்ரமோஷன் வேணும். அதனால் இன்றைக்கி போய் மறுபரிசீலனை பண்ணுறேன். ஒரு 3 நாளுக்குள்ளே என் மகன் ஒருத்தன் போவேன். யார் போகிறேன். அதனால் அங்கே போய் பார்க்கும்போது கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு அடுத்த இந்த அமாவாசை இல்லை அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு நல்லபடியாக நல்ல செய்தி வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. அதைத்தாண்டமான சொல்கிறேன். அடுத்த மாதம் 1 மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல பதில் வந்துடும். மனைவிக்கு அடுத்த எக்ஸாம் எழுதுறது அதுலேயும் நல்ல பதில் வந்துடும். உனக்கு நல்லபடியாக உனக்கு ப்ரமோஷனை போட்டு கொடுத்து வேலையை வாங்கி உனக்கு நல்ல வருமானத்தையும் உனக்கு கொடுத்துட்ற. ஓடி போய் காலைல விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக 30 நாள்தே அமாவாசை இருந்து என்னை அமாவாசை பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு ப்ரமோஷன் போட்டாச்சு. அடுத்த 30 நாளில் உனக்கு நல்ல செய்தி வந்துடும். நான் கருப்பசாமி கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி வச்சு நல்லபடியாக விவசாயத்துலேயும் நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி அதே இடத்துல வாழணும். அப்படி தாண்டாமான மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான். கருப்பசாமி அப்படியப்பா சரி, உனக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுத்துட்றேன், நல்லபடியாக விவசாயமும் அமைச்சு கொடுத்துட்றேன். கொஞ்சம் செட்டு சேர்றது மட்டும் கொஞ்சம் குறைக்கணும் மேடமான, சரியா? அதனால் கொஞ்சம் இப்படி போடுறது யாருன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லு பார்ப்போம். இது என்னென்னு தெரியுமா தெரியாதா? அது இல்லை, இன்னொன்று தெரியலையா? கூட வந்தது யாரோ ஒருத்தர் வர சொல்லு. ஏண்டாம்மா இப்படின்னு என்னென்னு தெரியுமா? என்ன அது போக அப்புறம் வேற என்ன போடுறது? நீ சொல்லு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 2 பேர் ஜாயிண்ட் ஆவேன். இறந்தானாலும் கட் பண்ணிடு, சரியா? நீ போய் பாரு. இருக்கானா அப்படி ஜாயிண்ட் ஆவேன் இன்னொரு 11 மாதத்துக்குள்ளே, சரியா? நாளைக்கே ஜாயிண்ட் ஆனாலாவே இன்னொரு 3 மாதத்தில் வந்தாலும் ஜாயிண்ட் ஆகிடுவேன். ஆக மொத்தம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 11 மாதத்துக்கு எல்லாமே குறைச்சிரு. உனக்கு நல்லபடியாக அடுத்த 4வது மாதம் சித்திரைலேருந்து வைகாசி மாதத்துக்கு மேலே உனக்கு நல்ல திருமணம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு அதையும் அமைச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியாக எந்த இடம் போனாலும் அந்த இடம் நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம பேர் விளங்குற அளவு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். எனக்கு மாதத்தில் 2 டைம் எலுமிச்சம்பழத்தில் எனக்கு மாலை கொண்டாந்து கொடுத்துடணும், சரியா? நீ நினச்ச இடத்துல அதே போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு நல்ல பிள்ளைய நானே உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அதே ஊரில் உனக்கு நல்லபடியாக அங்கீகாரமும் கொடுத்து பேரை கெடுக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன், சரியா? நைட்டு 8-9 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. இப்போ போவையா? எந்நேரம் வீட்டுக்கு வருவேன்? அதுதான் சொன்னேன். பிரச்சனை கண்டிப்பாக தேடி வந்துருமானே. அதனால் நீ வந்தது ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் என் சகோதரன் சொல்லியிருக்கேன், முதல்ல நல்லவனாக இருந்துட்டு தப்பே செய்யாமல் கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால் நீ போய் மாட்டிடாத, முன்கூட்டியே சொல்கிறேன். 11 மாதத்துக்கு தவறாமல் என்ன பார். அத்தனை பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு தேனி மாவட்டம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி, விவசாயத்துக்கு தகுந்த பொருளெல்லாம் வச்சுருக்கான், அதுக்கு தகுந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கா இல்லையா? அதனால் போயிட்டுருக்கு, நல்ல வருமானம் ஓரளவுக்கு வருது. இருந்தாலும் ஆர்டரெல்லாம் புதுசாக வரணும், பெண்டிங் ஆகாமல் வரணும், அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நல்லபடியாக பெண்டிங் ஆகாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இப்போ வியாபாரம் ஓடுறது இல்லையா? ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்ச பையன் வரணும், வந்திருப்பானே
வந்தானா வரலையா? நீ கூட வேணான்னு இல்லை, இருந்தாலும் என் மகன் ஆசைப்பட்டேன், அதனால் எனக்கு அவனே தான் வேணும் இருந்தாலும் உடல்நல சரியில்லைன்னு இப்போ லீவ் போட்டான். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமாக அவனையும் வர வச்சு அதே மாதிரி நல்ல அனுபவம் உள்ள ஆள் இன்னும் ஒரு அத்தனும் வந்து ஜாயின்ட் ஆகணும். அதுவும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ ஒன்றும் பயப்பட வேணாம், சரியா? ஆக மொத்தம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருக்குது, தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இன்னும் ஆள்றோம் நிறையா வந்துடும், ஆளும் அனுபவம் உள்ள ஆள் வந்துடும். அதே போல் நீ நினச்சது மாதிரி கருப்பசாமி குடும்பத்துலேயும் எந்த வித குழப்பம் இல்லாமல் வருமானத்தோடு உனக்கு செலும்பாக வச்சுருந்தா போதுமா, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் அவனை வரவழைச்சு கொடுத்தாச்சு, அதனால் நீ அவன் நிரந்தரமாக வந்துடுவான். அதனால் அவனுக்கு ஆப்போசிட்டுக்கு போயெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன். உனக்கு யார் எதிர்ப்புக்கு வேலை செஞ்சாலும் உனக்கு ஓட வேண்டியது ஓடும். யார் என்ன செய்யணும்னு நினச்சாலும் நான் கருப்பசாமி உன் வடிவாசலில் தான் இருக்கேன். அதனால் ஒருத்தர் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஏமாற்றி பணம் வாங்கணும் அப்படிங்கிறது உன்னி நடக்காது, சரியா? யார் ஏதோ ஒன்றை பொய்ய சொல்லி உன்னை ஏமாற்றி நடக்கிறதுக்கு கருப்பசாமி நான் விட மாட்டேன், சரியா? அதனால் இது வரைக்கும் ஏமாற்றி வாங்கினது கொடுத்தது வரைக்கும் போதும், அதானே கேட்டேன். அதனால் ஏமாற்றி வாங்குறதுக்கெல்லாம் நீ வாய்ப்பு எதுவும் இல்லை. உன்னை நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து வியாபாரத்தை கொடுத்துட்றேன். எனக்கு வந்து என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு 3 மாலை, எனக்கு 3 பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு அம்மாவாசைக்கு வந்துடணும், தவறாமல் வந்துடு. அம்மாவாசைக்கு வந்ததையும் கருப்பசாமி உனக்கு நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக பசங்களையும் பிள்ளையும் படிக்க வச்சு உனக்கு நோய் நொடி இல்லாமல் சுறுசுறுப்பாக என் மகனை வச்சுருக்கணும், அதானே கேட்டேன். இன்னும் இப்படி வந்துக்குவார், இன்னையிலேருந்து சுறுசுறுப்பாகிடுவேன். இன்னையிலேருந்து என் மகன் சுறுசுறுப்பாகிடுவேன், ஒன்றும் பயப்பட வேணாம். என் மகன் எங்கே இருக்கா? கனி கொடுக்க முடியுமா? சரி வேணாம், அடுத்த டைம் வந்தால் கொடுத்துரு, சரியா? கிட்டவா பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. இன்னையோட அந்த பிரச்சனை தீந்துடும், அதை பற்றி பயப்பட வேண்டாம். இதை கொண்டுட்டு போய் கடையில் வச்சிரு, இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன், இன்னும் மேலுக்கு மேல் உனக்கு வருமானத்தையும் கொடுத்துட்றேன். நீ கூப்பிட்டாலும் அவனையும் வர வச்சுட்டேன், அவன் நிரந்தரமாகவும் வந்துடுவான். அது போக நல்ல அனுபவம் உள்ள ஆள் வந்தால் போதுமில்ல, உனக்கு நான் 3 மாதத்தில் இன்னும் நல்ல ஆள் அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு வேண்டி இவனை வந்து கைக்குள்ளேயே வச்சுக்க, உன்னை இடத்துட்டு போக மாட்டான். அதுக்கு மீறி அம்மாவாசைக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன், அவன் வந்தான்னா என்னோடய கனி ஜூஸை போட்டு அவனுக்கு கொடுத்துரு. எந்த கெட்ட எண்ணம் இல்லாமல் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துருவேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, அமைச்சு தரம்போ. அதுதான் அமைச்சு தரேன்ட்டனே. இன்னையிலேருந்து உனக்கு அதை பற்றி கவலைப்படணும். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி பொங்கல் ஒரு வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை, உடல்நிலையும் சரி பண்ணணும். அதே மாதிரி என் மருமகனையும் சரி பண்ணணும். அவன் நானே குடிக்கிறேன், என்னை விட 1 மடங்கு சேர்த்தி குடிக்கிறேன், அதுதானே? அதனால் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணி அவனை நல்லபடியாக திருத்தி அவனையும் மனுஷனாக மாற்றி கருப்பசாமி நல்லபடியாக வாழ வைக்கணும். நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன், நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன், எல்லாம் சரி பண்ணி நம்ம என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. கருப்பசாமி சரிப்பா, நீ வந்து முன்னாடி வர. உடல்நிலையில் வந்து சரியில்லை, இந்த அதை குடி. இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? உன் மருமகனுக்கு நல்லபடியாக அவனுக்கு திருத்தி கொடுத்து நம்மளும் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி அவனுக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். கனி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு உள்ளே கொடுக்க முடியுமா? கொடுத்துடலாம் சார். சரி, நான் சொன்னான்னு சொல்லியெல்லாம் கொடுக்க வேணாம், ஜூஸ் ஓட்டு கொடுக்குறதுக்கு கொடுத்துரு. இப்படி ஒரு 3 டைம் வந்து வாங்கிட்டு போ. 4வது டைம் நீ கூப்பிடு, வா போயிட்டு விடலான்னு. அவனே கூட வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே முழுசாக அவனை திருத்தி கொடுத்து உனக்கு குடிக்கிறதுக்கு இல்லாமல் நல்லபடியாக என்ன பூச்சி வச்சுருக்கேன், பட்டு பூச்சி வச்சுருக்கேன், அது நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக எந்த வித குழப்பம் இல்லாமல் நம்மளும் 2 பிள்ளைங்க நல்லா வாழணும். நமக்கு கூலி வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கணும், நிம்மதியான வாழ்க்கை கருப்பசாமி கொடுக்கணும்.
இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. சரியா? இதை கொண்டு போய் மருமகனுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும். தனியாக வச்சுக்க. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். அம்மாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கி கருப்பசாமி மறுபடியும் சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை நான் வந்து சிடிசி பஸ்ஸு டிரைவர். நான் வந்து பஸ் டிரைவர். நீயா இருப்பான் பஸ் டிரைவர் தான் அப்படின்னு இன்னொரு டைம் போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்து கண் இருந்தும் குருடனாக இருக்கு, என்ன பண்ணுறது? கண் இருந்தும் குருடனாக இருக்க. அதனால் நல்லதை நியாயத்தை தட்டி கேட்டால் நம்ம பைத்தியக்காரன் ஆகிட்டோம். அப்படியே இல்லையா? அதனால் வாழ்வா சாவான்னு நீ எதுக்கு முயற்சி பண்ணுற? கருப்பசாமி உனக்கு நான் இருக்கேன். அதனால் வாழலாமா சாகலாமான்னு நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? அதனால் தப்பு செஞ்சது யார்? நீ செஞ்சியா? இல்லை. தப்பு செஞ்சது யார்? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ எதுக்கு அனுபவிக்கிற? அதனால் உனக்கு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவனுக்கு உணர்த்தி கொடுத்து, நீ நினச்சது போல் என்னோடய மனைவியும் ஒன்று சேர்த்தி வச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி பிற்கால வாழ்க்கையில் என் பிள்ளையும் மதிக்கலை, மனைவியும் மதிக்கலை, கூட இருக்கிறவங்களும் மதிக்கலை. ஏதோ என்னோடய வேலை இருக்குது, அதனால் பொழப்பு இருக்கிறதுனால ஓடிட்டுருக்கு. அதுதானே? அதனால் கருப்பசாமி இன்றைக்கி எண்ணி ஆடி ஆவணி புரட்டாசி வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே அத்தனை பேர்த்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு தப்பு தான் உனக்கு தண்டனை அனுபவிச்சு கொடுத்து உனக்கு சேர்த்தி வச்சா போதுமா? பிரித்து வச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவள் சொல் பேச்சு கெடுத்தான் போயிருக்கிறாளே தவிர இப்போ அவளாக ஒரு முயற்சி எடுத்தெல்லாம் போகலை. அதனால் சேர்த்தி வச்சிடலாம். அவளும் ஒரு பக்கம் நல்லவளாத்தான் கண்ணுக்கு தெரிகிறான். என் கண்ணுக்கு உன் கண்ணுக்கு அப்படி தெரிகிறான். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு சேர்த்தி வச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி யார் சொல் பேச்சு கேட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனையை கொடுத்து சேர்த்தி வச்சா போதுமில்ல? உனக்கு விருப்பமா? விருப்பம் தானே? அதனால் நீ ஒன்றா சேர்த்தி வைப்போம். பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு உங்கள் முடிவுக்கு நீ வந்தே இல்லை. அதனால் கட் பண்ணி விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மாண்ணே. சேர்த்து வச்சிடறேன். சரியா? நான் முடிவு பண்ணிட்டேன். தப்பு செஞ்சது தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உருவாக்கி தரேன். என்ன கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் அவளுக்கு போய் உதவி பண்ணக்கூடாது. அவள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி. அதே மாதிரி உன் மச்சனனுக்கும் அப்படித்தான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு காலகட்டங்கள் நீ போய் உதவி பண்ணுற சூழ்நிலை அமையும் போது என்ன கேட்காம நீ போகக்கூடாது. சரியா? தப்பு செஞ்சதுக்கு அதுக்குண்டான தண்டனை கருப்பசாமி நானாக தட்டி கேட்டு உனக்கு நல்லபடியாக குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு மழைபடி உனக்கு நல்லபடியாக மதிக்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா? அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு சேர்த்தி வச்சிடலான்னு உனக்கு முடிவு பண்ணினதுனால ஐப்பசி மாதம் வரைக்கும் இது யாரும் கைப்படாமல் இதை வச்சிரு. சரியா? இதை வச்சுக்க. ஐப்பசி மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சேர்த்தி வச்சிட, யாரும் கைப்படாமல் வச்சிரு. மற்ற பணம் எடுத்ததுக்கு உண்டான தீர்ப்பு தானே வருமானு கேட்குறியா? ஒன்று தண்டமான கண் எதிரில் ஏமாத்தின திரும்பி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நாள் கடந்து போச்சே. எவ்வளோ நாள் இருக்கும்? 2 வருஷம். அதை தான் சொன்னேன். இப்போ அதை தான் சொன்னேன். நம்ம பைத்தியக்கார ஆகிட்டோம். கொடுத்துட்டா தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவன் கொடுக்குற மாதிரியும் இல்லை. அதனால் அதுக்கு உண்டான வழி கருப்பசாமி நீயே பார்த்துக்கன்ட்டு போயிடு. ஒன்றா பணத்துக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம். உனக்கு கண்ணு முன்னாடி கஷ்டத்தை அனுபவிச்சா போதுமில்ல? நீ பணம் கொடுத்து காப்பாற்றுற சூழ்நிலை அங்கே அமைய உனக்கு. நீ என்ன பண்ணுவ? கொடுக்கக்கூடாது. நீ போகக்கூடாது. போனேன்னா சவுக்கடி உனக்கு தான். சரியா? அது வரைக்கும் தவறாமல் என்னை மாதத்தில் ஒரு டைம் என்னை பார்த்துட்டு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துட்டு போயிடணும். சரியா? தவறாமல் கொடுத்துருவீல்ல? கிட்டவா அதை பாங்க நீ இருக்கிற இடத்துல வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற அப்படின்னா, நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா எனக்கு தவறாமல் என்ன பார்த்துட்டு போ. கூட வர சாமி மறுபடியும் மதுரை போயிடுச்சுப்பா. மதுரை என்னோடய கணவனை எப்படியே இந்த பக்கமே கூட்டிகிட்டு நல்லபடியாக சேர்த்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் கருப்பசாமி. அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல முடிவும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதை பற்றி நீ ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? அதனால் கொஞ்சம் சொல் பேச்சு, கொஞ்சம் டைமும் சரியில்லை. அதனால் வர என்னோடய திருவிழா ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. சரியா? அன்னையோட உன் கஷ்டத்தை தீர்த்து ஆடிலிருந்து ஆவணி புரட்டாசி மாதம் வர்றதுக்குள்ளே நீ கேட்ட கோரிக்கையை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் எனக்கு ஆண் வாரிசு எனக்கு வேணும்ப்பா அப்படி தானே கேட்டேன். அதனால் ஆண் வாரிசு வேணுமா அப்படின்னு போய் பார்த்ததில் கட்டாயமாக ஆண் வாரிசு தான் வேணுமா? சரி, போய் காலில் வந்துட்டு அதையும் பார்த்து வரேன். அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததில்
சரிப்பா, எனக்கு சரி சத்தம் இல்லாமல் பேச சொல்லு, கிட்ட போய் சொல்லிட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி, நீ நினச்சது போல் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு ஆண் வாரிசு கிடைக்குமாங்கிறது அதுக்கு மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் மாற்றமாக தெரிகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது மகனே. அதனால் நான் சொன்னால் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே கொஞ்சம் மாறி நிற்கிது. அதனால் கருப்பசாமி, நீ வச்சு அமைச்ச பேச்சு, நீ சொல்லி அமைச்சு கொடுத்த அப்படிங்கிறதுனால என் சகோதரன் சொன்னதில் கொஞ்சம் மாறி போச்சு கருப்பசாமின்னு உனக்கு மன உளைச்சலோடு இருக்க. அதனால் பெண் வாரிசு தான் இப்போ உருவாகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. இருந்தாலும் வர்ற கனி மாலை ஒன்று கொண்டுட்டு, ரோஜா பூவில் ஒரு மாலை கொண்டுட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். சரியா? அதுக்குள்ளே உனக்கு ஆண் வாரிசு கொடுக்குறதுக்குண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி மாற்றி அமைக்க முடியுமான்னு பார்க்குறேன். அமைக்க முடியும்னு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் புரட்டாசி மாதம் வர்றதுக்குள்ளே என் மகன் நினச்ச கோரிக்கையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதைத்தான் சொன்னேன், சேர்ந்து வாழ வச்சிடறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நல்ல வேலைக்கு உனக்கு போகிறோமா அமைச்சு கொடுத்தா போதுமில்ல, அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா உன் பிள்ளைக்கு இப்போ தான் உத்தரவாயிருக்கு. அதனால் கனி மாலையும் எனக்கு ரோஜா பூ மாலையும் எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. வர ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை வர முடியாத சூழ்நிலை. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்துடும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறோம். அதான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முடிவு சொல்லிடுறேம்மானே. நான் தான் சொல்லிட்டேனே, வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருந்தேம்மானே. தகரியமாக போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை மட்டும் கொண்டுட்டு வா, நான் அமைச்சு தரேன். போ. நான் தான் கூட இருக்கிறேன்ட்டுல, தகரியமாக போ. நீ கேட்டதை கண்டிப்பாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ போ, நான் வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் நமக்கு வந்து எப்படியோ திருமணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் கருப்பசாமி. எனக்கு சொத்து பிரச்சனை, உனக்கு அதுதானே சொத்து பிரச்சனை தானே. நீ உட்கார கூப்பிட்றேன். கருப்பசாமி, உனக்கு நம்ம நினச்சது நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி கொடுத்து, நீ நினச்சது போலயே கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து, எந்த வித குழப்பம் இல்லாமல் போய் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நமக்கு சாதகமாக நடக்காமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரணும். நான் உருவாக்கி கொடுத்துறேன். நீ நினச்சது போல் மாசி 30 முடியறதுக்குள்ளே இன்னொரு 2 டைம் போய் பேசுகிற மாதிரி இருக்கு. சரியா? பேச சொல். அதுக்கு உண்டான வழியை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இது 30க்குள்ளே 2 டைம் போய் பேசணும். சரியா? அதுக்குண்டான வழி எப்படி போய் பேசணுமோ அதுக்குண்டான வழி போய் பேசு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் தடுமாட்டமாக அங்கே இருக்கேன், இருந்தாலும் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து அதுக்குண்டான வழிமுயற்சியும் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். நீ எப்படி நீ அதை முடிவு பண்ணுற? நான் தான் அதைத்தான் சொல்கிறேனே. முதல் டைம் இன்னொரு டைம் போய் பேசும்போது மொத்தம் 3 பேர் இருக்கான். 3 பேரத்தில் இவன் ஒரு அளவுக்கு இருக்கான் அப்படின்னு உன் பேரை எடுக்க சொல்லு. வெட்டு 1 துண்டு 2. கொடுக்குறன்னு சொன்னாலும் சரி, கொடுக்கலின்னு சொன்னாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? அதனால் கருப்பசாமி, நீ நினச்சது போல் போய் பேசும்போது நீயே நின்று அடுத்த டைம் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போ. சரியா? 10 நாள் கழித்து போய் பேசும்போது ஒரு 3 பேர் இருக்கான். அதில் 3 பேர்த்தில் 2 பேர் ஒரு சுமாரான பசங்க தான். அதனால் இவன் ஒருத்தர் நிற்கிறான், இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேளு. நான் கருப்பசாமி அதுக்கு வந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து சொல்கிறேன் அப்படின்றான். போயிட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு மாசி 30க்குள்ளே ஒரு 2 டைம் போய் பேசு. அதுக்கு உண்டான வழிமுயற்சி நம்ம போய் பேசுனா பேச்சு எடுபடணும். எடுபடுற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கேட்டுறணும். அதே போல் கருப்பசாமி நம்ம போகிற காரியத்துக்கு வெற்றி ஆகிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன். மாசி 30க்குள்ளே 2 டைம் போய் பேசிடணும். நீ அமாவாசை என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடி
அரவக்குறிச்சி வெறிச்சு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி, நமக்கு வந்து இன்னைக்கு குழப்பங்கள் எல்லாம் வருமா அப்படின்னு இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். இன்னும் யார் வந்தாலும் சரி, அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வேலை அமைச்சு தரேன்னு அன்றைக்கி சொன்னேன். வேலை வந்துச்சா வழியா? அதே போல் உனக்கு நீ வேலை மட்டும் செஞ்சால் சரி, வருமானத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன். அதே போல் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நான் கருப்பசாமி உன் படிவாசலே உனக்கு நான் காப்பாற்றுறேன். இந்த குடி, உனக்கு அந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. இதனால் யார் என்ன பண்ணி வச்சாலும் அதை பற்றி என்னை தாண்டித்தான் வரணும். அப்படி தானே? நான் கருப்பசாமி எல்லா பக்கம் ஒன்று தாண்டமான. அதனால் என்னை மீறி கெட்டது செய்யணும்னு நினச்சா யாராக இருந்தாலும் சரி, நல்லதுக்கு மட்டும்தான் கருப்பசாமி துணை போவேன். கெட்டது நினச்சா யாருக்காக இருந்தாலும் தண்டனை சரியான வழிக்கு தான் கொடுப்பேன். அதனால் நீ அதை பற்றி பயப்பட வேணாம். இன்னையிலேருந்து உனக்கு பதட்டம் வரவே கூடாது. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. எனக்கு மாலை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வர அமாவாசைக்கு வா. இந்த பதட்டம் முழுசாக சரி பண்ணி கொடுத்து உனக்கு வேலையும் வருமானத்தையும் கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதை வந்து 3ஐயும் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இன்னும் வேலைக்கு மேலும் மேலும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். பயப்படாமல் போ, கருப்பன் கூடவே விரும்பும்.